வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா தமிழகத்திலிருந்து பாருங்க இந்த லைவை மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். வெயிட் பார்லிமெண்ட் சுற்றி காட்டுறோம். வெயிட் நீங்கள் போட்ட பிச்சை எல்லாம் என்னடாப்பா வந்திருக்கேன். ராமநாதன் அர்ச்சனா இல்லை அர்ச்சனா ராமநாதன் அர்ச்சனா ராமநாதன் must be live on live. Wait. Share. Wait. කොයිවත් ලියලා නැහැ. නෑ හරි මේ විපක්ෂ නායක මට හතර පස් පාරක් කියන්න බෑනේ. මේක කොයිවත් ලියලා තියෙනවා නෑ අද එහෙම නම් කරන්නේ නැහැ කියලා කිව්වා. ඔව් එතකොට ඕන දෙනට වාඩි වෙන්න පුළුවන් නේ. දැන් මේක විපක්ෂ නායකතුමාගේ සීට් එකේ. එහෙම කියලා ලියලා තියෙනවද කොයි හරි? ලියලා තියෙනවා නම් පෙන්වන්න මම නැගිටින්නම්. ඕවා කරන්න බෑ මෙහි. very sorry. තව පුටු ගියක් තියනවද? වාඩි වෙන්න කියන්නේ. තව පුටු ගියක් තියනවද මෙතන? වාඩි වෙන්න පුළුවන් නේ. සම්ප්‍රදාය වෙනස් කරලා තමයි තියන්නේ අපි. අතන අගමැතිතුමයි ජනාධිපතිතුමයි කරන්නේ. අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියන්නේ. එතකොට මොකුත් කරන්න බෑ. මේ පැත්තකට අපි කතා කරා. හරි. හේතුව කියන්නකො මම නැගිටින්න ඕනේ හේතුව කියන්නකො. මම තාම ආණ්ඩු පක්ෂද විපක්ෂද කියලා තීරණය කරලා නැහැ. මම ස්වාධීනව ආවේ. මම ওই පොලිටික්ස් කරලා ආවේ නැහැ ඇතුලේ. ඉන්සර් කතා කරේ මම අඳුරන්නේ නැති නිසා. හරි. සර් ඔක්ම කතා කරන්නේ වැරදි. ඒ වැරදි නෑ. මේක පාර්ලිමේන්තුවනේ. මේ වැරදි වෙන්නේ කවදාද? මේක කොහෙර ලියලා තියනවාද මේක මේ විපක්ෂ නායකයෙක් කියලා? ලියලා තිබ්බොත් අපි නැගිටිනවා. ලියලා තියනවාද? නෑනේ. පුටු කීයක් තියනවාද කියලා වාඩි වෙන්න කියන්නේ. වාඩி වෙන්නடா இருக்கோம். ஓகே. ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் கேட்கலாம். மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அது சஜித் பிரேமதாசாண்ட கதிரையாம் அது எழும்பட்டுமா உண்டு. நான் சொன்னேன் இங்கே எழுதியிருக்காண்டு தமிழண்டா. ரைட். ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம். முடிச்சது காட்டுறேன். இதுதான் பாராளுமன்றம். அங்கே வந்து சபாநாயகர் இருப்பார். என்னென்ன தான் புதுசாக வந்திருக்கேன். பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக சாவச்சேரியிலிருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழன்றதுக்கு ஒரு வெற்றி. ரைட். ஏதாவது கேட்குறேன். இப்போ ஒரு நாளும் கிணவர் அடிச்சிருப்பீங்க. எனக்கு ஆன்சர் பண்ணலாம் போயிட்டு ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம். டைமை யூஸ் பண்ணுவோம். இந்த ரொஹானி மீன் பாமா வேலை இது. ஓகே. ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம். நீங்கள் என்கிட்ட கணக்கு மற்ற ஃபோன்லேருந்து கணக்கு கோல் மாறி மாறி வந்தவன் இருந்தது. ஆன்சர் பண்ணி நான் போயிட்டு எனக்கு 4-5 நம்பர் லைவில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. அந்த 5 நம்பரை நான் வந்த பிறகு பார்த்துட்டு திருப்பி அடிப்பேன் ஏதாவது உண்டு. அந்த பக்கம் வந்து 116 பேர் தான் இருக்கலாம். ஸோ மொத்தம் 225 தானே. அப்போ இந்த பக்கம் வந்திருக்கேன். அந்த பக்கம் போய் பார்த்தேன் நான். வேறு ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஒரே பொம்பளை கடும் பொம்பளை இருக்கு. இன்னொரு 2 வருஷத்துக்கா கௌசல்யா வரும் பிறகு. எப்போ மன்னார் வருவீங்க? மன்னார் பெரும்பாலும் மண்டை வருவேன். வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். வர சொல்லிட்டு இருக்கேன். பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன். நன்றி நன்றி. வாழ்த்து சொல்கிற அனைவருக்கும் நன்றி. மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விட்டுனா அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம். ஹவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து 2012 வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அண்ணா குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். எப்படி இருப்பீங்க? அண்ணா க்ரீன் கிளாஸில் கண்டது க்ரீன் கிளாஸில் கண்டது பிறகு இப்போ தான் காட்டுறேன். நீ கதைக்கல என்னோட நான் காய்ச்சினா உங்களோட என்னென்ன கதைக்கல வேற இது எங்கட பாஸ் நிற்கிறாருங்க.
இல்லை 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 அது அது கடைசி ஓகே கேட்குறேன். அது வந்து எங்கள்கிட்ட ஏவிபி சைட்ல இருந்து என்ன வேறு அந்த அண்ணாக்கு சந்திரசேகர் அண்ணா வந்து காய்ச்சிட்டு போகிறார். இசைவெளி போட்டு வாங்க, உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும். ஆளுங்கட்சியானு கேட்டிருக்காங்க. என்ன டிசைட் பண்ணல, ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான. பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை, அது 100% நடுவில் போயிருந்தாலும் விருப்பம் ஏறிய சஜித்தோடு போயிருக்கிறீர்கள். பார்ப்போம். பாராளுமன்றம் வந்த அப்புறம் டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களான்னு கேட்குறேன். இல்லை, ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும். அது நான் அந்த வேலையை விட மாட்டேன். அதுக்கான தானே கஷ்டப்பட்டு படித்தது. நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணுமெண்டோ பொலிட்டிக்ஸுக்கு போகணுமெண்டோ ஆசைப்படல வாழ்க்கையில். 2 உயிர் போயிட்டு மன்னாரில். எஸ், 2 உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்கு நான் வந்து என்ன முடிஞ்ச செய்து நான் இப்போ பார்லிமெண்ட் ஓத்து எடுத்த பிறகு கட்டாயம் வருவேன். அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமாக பழி வாங்கலன்ற ஒன்றுமே இருக்காது. அது தவிர நார்த்தன் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம். பார்லிமெண்ட் எல்லாம் ஒன்று சுற்றி காட்டிட்டேன். இதில் சரியான கவலையாக இருக்குது. கௌஷல்யா இதில் பக்கத்தில் இருந்துருக்கணும். பட் அது கேலரியில் இருக்கு. அங்கே போய் கொண்டு போயிட்டாங்களா இந்த தங்கத்தை அங்கே யாரோடைய போயிருந்து காய்ச்சிட்டு இருக்கு. பாவம், இன்னொரு 1 இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் மாநசபை போயிடுவேன். கௌஷல்யா இதில் வந்திருக்கும். கௌஷல்யா அந்த நாள்லேருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அர்ச்சனும் அப்படி தான் இருப்பேன். ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதிலேயே கொஞ்சம் பொறுமோ வெயிட். இது வந்து என்னடா இருக்கிற 5 நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் இந்த கோல் வெயிட். இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி கேட்குறேன்டா. ஒரு ஆளால் எப்படி ஏறும். இப்போ இப்படி லைவுக்கு வர நேரம் ஏதாவது கேட்டுக்கொள்ளுங்க. முக்கியமான தங்கத்தை எங்கே விட்டு தங்கத்தை கேலரியில் கொண்டு விட்டாங்கள்டா. தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன்டா. பேட்டியில் இருக்கிறேன் கேன பார்லிமெண்டேரியன்ஸ். அப்போ அங்கே போகிறது நினைக்கிறேன்னு பார்ப்போம். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டே கங்க்ராச்சுலேஷன் யூஎன் கௌஷல்யா ஃப்ரம் கனடா டொரண்டோ. தேங்க்யூ அண்ணா. ஆளுங்கட்சியின் முதல் வரிசையில் 8வது ஆசனம், பிரதமருக்குரிய ஆசனம். அதுபோல் இருக்கிற வருஷம் முதல் வரிசையில் 8வது ஆசனம் இருக்கிறது. அப்படி இதில் எழுதி இல்லை, இருந்தால் மாறிக்கொள்கிறோம். அப்படி வசதி. அப்படி இதில் எழுதியிருந்தா பிரதமருக்குரிய ஆதனம், எதிர்கட்சிக்காரிய ஆதனம் எழுதியிருந்தால் நான் மாறுவோம். நான் ஹாஸ்பிட்டல்லையே நீட்டாக பிடிச்சாக்கள் இங்கே நீட்டாக பிடிப்போம். பார்ப்போம். சாணங்கிரண்டா காணில் நான் காணில் புஸ்தக காட்டு கல்வ சொல்லணும். அவர் ஏதோ கதைச்சி அரைக்க விட்டவர் ஒன்று பார்ப்போம். என்னை அனுப்பின எனக்கு ஓட் கீறின ஒவ்வொருத்தனுக்கும், எனக்கு கஷ்டப்பட்ட ஒவ்வொருத்தனுக்கும் பெரிய தேங்க்யூ. ஓகேடா. வேறு என்ன இப்போ ரைட். இனி பம்பல் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பக்கம் பம்பலாக இருக்கும், ஒரு பக்கம் சீரியஸாக இருக்கும். 2 டைம் நீங்கள் பார்க்கலாம். சொந்த கட்சி ஆரம்பிக்காமல் என்னன்றப்போ பஃப்ராண்டுக்குன்னு கட்சி ஆரம்பித்து கிள நாள் ஆகிட்டு அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையெல்லாம் நடக்கும். என்னடா 9:47. அப்போ இன்னும் 13 நிமிஷம் இருக்குது. ரைட், ஸ்டார்ட் பண்ண போயினோம். நான் உங்களுக்கு ஆர்டரில் லைவில் ஜாயின் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.